Hello traders, welcome to trading school. Traders, today date வந்து பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் Thursday 11:12 AM ஆகுது. நம்மளோட டைம் பிரகாரம் இந்தியன் டைம் பிரகாரம் இது UTC -4. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து இந்த இடத்துல டேப் ஆகிட்டு எவ்வளோ ப்ரிசைஸாக மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். பட் இந்த இடத்துல ஃபோமோ வேலை செய்யும். ஓகேவா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த இடத்துல டேப் ஆனோடனே என்ட்ரி போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ பிகினர் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்த தப்பை பண்ணுவீங்க. நான் இந்த சார்ட்டை வரைஞ்சி வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்தால் என்ட்ரின்னு சொல்லி கரெக்டாக வந்து டேப் ஆகிட்டு என்ட்ரி மேலே போயிட்டுருக்கு. பட் ஆனால் நான் என்ட்ரி எடுத்தேனான்னு கேட்டிங்கன்னா நான் என்ட்ரி எடுக்கல. ஏன் நான் என்ட்ரி எடுக்கலைன்னா, இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நான் போட்டுருவேன். இங்கே டேப் ஆகிட்டு இவ்வளோ தூரம் போகும், இந்த இடத்துல வந்து எஸ்எல் இருக்குது. பட் என்னோட ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் ரூலை வந்து ரொம்ப கரெக்டாகவே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, என்னோட ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி போவேன். ஏன்னா எப்போ வேணால் இது இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அதோட ஃபியூல் பத்தாமல் நேராக கீழே வந்து இன்டியூஸ்மெண்ட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது இன்டியூஸ்மெண்ட்டுன்றது என்னென்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து புது புது பேரை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. மேட்ரு ஒன்று தான். மேலே போனோம்னா கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேலே போகும். கீழே வரணும்னா மேலே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் கீழே வரணும். ஓகேவா, ஐஆர்எல் டு இஆர்எல், இஆர்எல் டு ஐஆர்எல், அவ்வளோதான் கான்செப்டே. ஓகேவா, இப்போது இவர் இங்கேருந்து இப்படி போயிருக்காங்களா, இப்படி போயிட்டு இப்படி 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 வந்து இந்த கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க இப்படி. ஓகேவா, ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சப்போஸ் இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். இன்கேஸ் வந்து இது பாருங்கள், இப்போ திரும்பிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டவங்க எல்லாருமே பேனிக் ஆகிருப்பாங்க. நான் உங்களுக்கு லைவாக எக்ஸாம்பிள் காமிச்சிட்ருக்கேன். ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் சைக்காலஜி எப்படி இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம மனநலம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். எந்த ட்ரேடரும் எந்த பெரிய பெரிய கோர்ஸ் செல் பண்ணுறவங்களும் இதை சொல்லி தர மாட்டாங்க. நான் ஜஸ்ட் லைவாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறேன். ஓகேவா, எனக்கு வந்து 3 மினிட்ஸ் வந்து லோயர் டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆனோடனே எல்லாருமே குதிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, என்ட்ரி போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு பம்ப். ஓகேவா, 15 மினிட்ஸில் பார்க்கும் போதே தெரியும் இவ்வளோ தூரம் ஒரு பம்ப் போயிருக்கு. ஸோ இதை பார்க்கும் போதே எல்லாருக்குமே வந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்துகிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருக்கும். இவன் இப்படி சடால்னு இப்படி திரும்பின உடனே என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, பேனிக் அட்டாக் ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஐ மீன் பேனிக் அட்டாக் மீன்ஸ் வந்து பேனிக்காக வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேவா, பை பண்ணியிருக்காங்களா, டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்தோடனே நிறைய பேர் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, கீழே வர வர ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. எஸ்எல் அந்த மாதிரி இந்த இடத்துல வைப்பாங்க, இந்த இடத்துல வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க. மெக்கானிக்கல் மாடல்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, நம்ம எஸ்எல்ல எங்கே வைக்கணும், டார்கெட் எங்கே வைக்கணுன்றத அந்த மெக்கானிக்கல் மாடல் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா, நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணுறோன்னா நிறைய எஸ்எல் ஹிட் ஆகும். எனக்குமே ஹிட் ஆகிருக்கு. இப்போ என்னோட ரூல்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, அதாவது இந்த இது செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. இந்த செல் சைட் லிக்விடிட்டியை என்னோட கான்செப்ட் பிரகாரம் இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா, இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டு, இது வந்து என்னோட எஸ்எல். ஓகேவா, இந்த எஸ்எல்ல எப்போ அவங்க அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் நான் என்ட்ரி போவேன். அது வரைக்கும் நான் என்ட்ரி போக மாட்டேன். அப்படியே வந்து என்னோட இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பும் போது அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்து தான் நான் என்ட்ரி போடுங்க தவிர இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தோடனேலாம் நான் போட மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்தவுடனே டப்புக்குன்னு என்ட்ரி போட்டு போகலான்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி போகக்கூடாது. ஓகேவா, இதுதான் ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ எனக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மேசிவ் என்ட்ரி. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் 20 பிப். ஓகேவா, டார்கெட்டுன்றது. பட் நான் இதை பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா இது என்னோட ரூல்ஸில் இல்லை, சிம்பிள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்தோடனே சரி ஓகே ப்ரோ, இப்போ இந்த இடத்துல வந்துச்சு, இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கல, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், டக்குன்னு இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிருச்சு, எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனே எதுவுமே கிடைக்கல, என்ட்ரி டார்கெட் போயிருச்சுன்னா ஓகே போட்டோம், நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய செஷன் இருக்குது, நிறைய ஹவர் இருக்குது, நிறைய டேஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்றைக்கே இதை பண்ணணுன்ற எந்த அவசியம் இல்லை. ஆக்சுவலி இதனோட என்ட்ரியில் தான் டேப் ஆகி நின்றுட்டு இருக்கு. பட் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா எனக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ மைக்ரோ மேக்ரோவை எப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்குறோமோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா, ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 PM ஆகுது.
கிட்டத்தட்ட ஒரு 11:30ல இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ட்ரி போடல. ஸோ எஸ்எல் ஹிட் ஆன உடனே என்ட்ரி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. என்ட்ரி போடல. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த இடத்துல நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்காக நான் ஒரு சின்னதா ஒரு டெமோ ட்ரேடுமே எடுத்தேன். அதுல சின்னதா ஒரு எஸ்எல்லுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கும் வித்தவுட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஸோ இது வந்து வித்தவுட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில டேப் ஆன உடனே நம்ம போட்டுருவோம். அதாவது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம எஸ்எல் இருந்தது. ஓகேவா? நம்ம எஸ்எல் இதுவா இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல டேப் ஆயிட்டு மேலே போயிட்டு போயிட்டு வந்துட்டு கரெக்டா வந்து இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வைக்கிற ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் நடந்துச்சு. ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை இங்கிருந்து இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அதாவது இன்டியூஸ்மெண்ட்டை இதை ஸ்வீப் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் வேலிட், இது வந்து ஒரு வேலிடான இன்டியூஸ்மெண்ட் தான். அதே போல இந்த இன்டியூஸ்மெண்ட்டும் வேலிடான இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டா இதுவுமே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம லைவ் மார்க்கெட்ல நமக்கு தெரியணும். ஓகேவா? எந்த இடத்துல எது இன்டியூஸ்மெண்ட் எதுன்னு சொல்லி இப்போ இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்தேன்னா இப்போ அடுத்த இன்டியூஸ்மெண்ட் இதையும் எடுத்துட்டான். ஓகேவா? இப்போ நான் இன்னுமே என்ட்ரி போடல, எம்டியா தான் வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு நான் எதுக்கு போடுறேன்னா என்ட்ரி பாயிண்ட்ல கிடைச்ச உடனே ஃபோமோல என்ட்ரி எடுக்காதீங்க. இந்த டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபோமோ தான். ஓகேவா? ஏன்னா நான் லைவா இன்னைக்கு என்ன என்ன கண்டென்ட் எடுக்கிறதுன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஸோ ஃபோமோன்ற ஒரு டாபிக்கை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பத்தி பேசலாம். கைஸ், ஃபோமோன்றது ஒன்றும் இல்லை, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோமோன்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு நோட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமோ தான். இந்த ஃபோமோ எப்படி ஆக்ட் ஆகும்னா எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும், நான் பிஃபோராக இருந்த வீடியோஸ்லேருந்து போடுறேன். இந்த என்ட்ரி கிட்டத்தட்ட 11:30க்கோ 11:40க்கோ வந்து இந்த என்ட்ரி வந்து இங்கே ட்ரிகர் ஆச்சு. ஓகேவா? ஓகே, ட்ரிகர் ஆகல, நம்மளோட ஜோனுக்குள்ள வந்துச்சு. அப்பதான் இந்த இடத்துல வந்த உடனே நிறைய பேர் வந்து என்ட்ரிக்கு குதிச்சிருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல வந்த உடனே கரெக்டா டேப் ஆயிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது இந்த இடத்துல. ஓகேவா? நிறைய பேர் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, இந்த இடத்துல என்ட்ரி போடலாம்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி தான் உங்களோட எஸ்எல் வாங்கியிருக்கும். நிறைய முறை நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் கரெக்டா இந்த 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 லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுவாங்க, ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகேவா? அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா இந்த இந்த ரெட் லைன் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸும் நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன். லிட்ரலி நான் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை ஃபுல்லா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வரேன். என்னென்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன பிரிண்ட் ஆகுன்றது ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்கும் ஒரு ஒரு கேண்டில் ஒரு ஒரு மாதிரி நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும், என்னென்ன மாதிரி நான் போக போறேன் அப்படின்றது. ஓகேவா? இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு டாபிக் தான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேவா? சைக்காலஜி பத்தி நம்ம சேனல்ல இன்னுமே வந்து நம்ம வீடியோ போடல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 புக்கை வந்து இப்போ வரைக்குமே வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த 3 புக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி பாத் ஆஃப் எவ்ரிடே லைஃப்னு சொல்லிட்டு சிக்முண்டோ ஃபெர்டே அப்படின்ற நேம் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அந்த புக்கு கிளிப்பிங்ஸ் இருந்தா நான் மேபி ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு சைக்காலஜி எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிகல். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். பட் இன்னும் நான் எதுவுமே முடிக்கல. முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் உங்களுக்கு வந்து சைக்காலஜி கிளாஸ் பத்தி போடுறேன். ஓகேவா? அதே மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ட்ரேடிங்க்கும் சைக்காலஜிக்கும் எவ்வளோ கனெக்ட்ல இருக்குன்றது. ஓகேவா? இப்போ நம்ம முக்கியமா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை பத்தி மட்டும் பேசுவோம். இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆகுதா? ட்ரிகர் ஆன உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணிருக்கும். ஆக்சுவலி நம்ம என்ட்ரி இங்க போட்டிருப்போம். ஓகேவா? இது என்ட்ரி, இது எஸ்எல், இது எஸ்எல்லுக்கு பஃபர். ஓகேவா? ஆக்சுவலி நம்ம கரெக்டான என்ட்ரி இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி போடுவோம். எஸ்எல்க்கு பஃபர் வைப்போம். இதுதான் எஸ்எல். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் பார்ட்டா பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இது வந்து எஸ்எல். இப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படிதான் இருந்திருக்கும். இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இங்க பாருங்க, அந்த என்ட்ரி ப்ரிசைஸா இருக்கும், நமக்கு அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும். நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லும். ஓகே, நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த 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 ஃபீலை நம்மள வந்து ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தோம்னா
மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணிட்டு, ஏன்னா ஃபியூல் இல்ல. உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், லிக்விடிட்டி ஆக்ட் ஆஸ் ஏ ஃபியூல், லிக்விடிட்டி ஆக்ட் ஆஸ் ஏ ஃபியூல்னு சொல்லிட்டு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த 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 வீடியோ வந்து கரெக்டா இந்த இடத்துல நான் போட்டேன் ஸ்டோரி, அது எல்லாமே நான் அட்டாச் பண்றேன், நீங்க அதையுமே பாருங்க. லிட்ரலி நான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸா நான் இதுலயே தான் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க பாருங்க 2 hours 20 minutes நான் இதுல மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு 5 minutes கேண்டிலையும் நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்லாம் இங்க இல்ல. ட்ரேடிங்குள்ள வந்துட்டீங்கன்னா இதை முடிச்சுட்டு மற்ற வேலையை பாருங்க, இல்ல மற்ற வேலையை முடிச்சுட்டு ட்ரேடிங்குள்ள வாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சைக்காலஜி ப்ராப்ளம். ஓகேவா? இந்த இடத்துல இவ்வளோ ப்ரிசைஸா என்ட்ரி டேப் ஆகுது, எல்லாருமே இந்த இடத்துல பைய அழுத்திருப்போம். ஓகேவா? எவ்வளவு ப்ரிசைஸா டேப் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல எல்லாருமே பைய ஒரு அழுத்திருப்போம். அவன் என்ன பண்ணிருப்பான், மேல போயிட்டு நம்மள ஒரு அழுத்திருப்பான். இது எல்லா டைமும் மார்க்கெட்ல நடக்கும். ஏன் அப்ப இந்த என்ட்ரி இங்க பாருங்க, நான் இந்த ஐசிடி எஸ்எம்சி எல்லா கான்செப்ட் பத்தியும் சொல்றேன். இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கா, நான் எல்லாமே இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ரேஷியோ, 71% கோல்டன் ரேஷியோ. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு, நான் நோட் பண்ணி கூட காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எஃப்இஜி இருக்கு, இந்த இடத்துல ஒரு கோல்டன் ரேஷியோ இருக்கு. ஓகேவா? அதே மாதிரியே இந்த கேண்டில நம்ம என்ன சொல்லுவோம், ஓபின்னு சொல்லுவோமா? இது வந்து ஒரு ஓபியா? இந்த இடத்துல வந்து ஒரு ஓபி இருக்கு, ஓபி எல்லாமே இருந்தும் எஸ்எல் பிரேக். ஏன் எஸ்எல் பிரேக்? இப்போ இந்த இடத்துல எஸ்எம்சி கான்செப்ட் படிச்சிருந்தவங்கள படிச்சே இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இங்க எல்லாமே இருக்கு, எஃப்இஜி இருக்கு, ஓபி இருக்கு, 71% கோல்டன் ரேஷியோ இருக்குது. மூணுத்தையும் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வச்சிருக்கு. ஏன் வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா லிக்விடிட்டி ஜோன். இதுக்கு தான் நான் உங்களை வந்து படிச்சு படிச்சு சொல்லுவேன், லிக்விடிட்டி ஜோனுன்றது எவ்வளவு முக்கியன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. லிக்விடிட்டி கிளாஸ் பத்தி நான் ரொம்ப ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? 2 வீடியோ போட்டிருக்கேன் லிக்விடிட்டி பத்தி. தயவு செஞ்சு அந்த லிக்விடிட்டி ட்ராப் எப்படி நடக்குதுன்றத போய் பாருங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டாங்க, எடுத்த உடனே மேல போறதுக்கு பவர் இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப தூரம் போக போறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ டிராவல் பண்ண போறோம், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேங்க் ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெட்ரோல் நம்ம வந்து நம்ம பைக்குக்கோ காருக்கோ டேங்க் ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த பங்க்ல கொஞ்சம் பெட்ரோல் எடுத்தாங்க. ஓகேவா? இந்த ஓபிலாம் நான் டெலீட் பண்ணிடுறேன், இதெல்லாம் நம்ம ரூலே கிடையாது, இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த கன்சாலிடேஷன் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். சிம்பிளா சொல்லித்தரேன். இந்த இன்டியூஸ்மெண்ட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் சைட் லிக்விடிட்டி தான். நம்ம பைக்கோ காரோ எடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு போறோம்னா இருக்கிற பெட்ரோல்லே நம்ம வந்து போயிட்டு வந்துருவோம். ஓகேவா? ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்டேட் விட்டு, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்டோ, ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ போறோம்னா நிறைய பெட்ரோல் போடுவோம், அதாவது டேங்கை ஃபில் பண்ணுவோம். இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து இந்த பங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போடுறாங்க. ஓகேவா? இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளவு ஜூம் பண்ணி காட்டுறோம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதானும் தெரியல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரோல் போட்டிருப்பாங்க, அந்த பெட்ரோல் வந்து பத்தி இருக்காது. ஓகேவா? அது வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இந்த பெட்ரோல் வந்து அவங்களுக்கு பத்தி இருக்காது. திரும்ப என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த ஸ்டேஷன் எங்க இருக்கு, அதாவது இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற இந்த பெட்ரோல் பங்க் வந்திருப்பாங்க. இந்த பங்குக்கு வந்துட்டு இங்கேயுமே பெட்ரோல் அடிச்சிருப்பாங்க. இந்த 2 பங்க்லயும் பெட்ரோல் அடிச்சுட்டு அவங்களுக்கு ஓகே இது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் சின்னதா வந்து மூணாவதா ஒரு 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 குட்டியா ஒண்ணு பண்ணுவாங்க. எப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணுவாங்க. அதோ ஸ்வீப் ஆயிருச்சா, இப்ப நான் அடுத்து என்ன நடக்கும்ன்றத நான் ப்ரெடிக்ட் பண்றது மட்டும் சொல்றேன். மார்க்கெட் இப்ப இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மேல போய் இந்த இடத்த பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிட்டு இதை வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து நேரா வந்து இப்படி டச் ஆயிட்டு மார்க்கெட் இப்படி பறக்கும். இதை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்றது, பட் 100% இது நடக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டை எல்லாரும் வந்து கரைச்சலாம் குடிக்கல. ஓகேவா? நான் வந்து 5 வருஷம் இருக்கேன்னா நான் வந்து ஜஸ்ட் இதுல வந்து ஒரு டாட் மாதிரி, டாட் கூட கிடையாது நான். ஏன்னா மார்க்கெட்டுன்றது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இதுல இருக்கிறோமோ அவ்வளோ வருஷம் நம்ம இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாமே தவிர இதுல பிஹெச்டி எல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க பொறுமையா இருக்கணும், பேஷன்ஸா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2% காலியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போடல. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி போடக்கூடாது அப்படின்றது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். ஃபோமோல டைப்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் கிடையாது. ஒன்னொன்னா சொல்லி அது இந்த ஃபோமோ இந்த ஃபோமோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபோமோல 2 டைப் தான் இருக்கு. ஓகேவா?
நான் அதையும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்றேன். என்ன ப்ரோ 2 என்ட்ரியா போட போறோம், 2 டைப் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா 3 டைப் இருக்கு. ட்விஸ்ட் தான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோமோ. ஓகே, இப்போ என்னன்றத நம்ம லைனா பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஃபோமோ 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லி தரேன். நீங்க உடனே வந்து எங்க படிச்சீங்க, எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க, எனக்கு அதை காட்டுங்கலாம் தயவு செஞ்சு சொல்றாதீங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லி தரேன். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோமோ இருக்குன்ட்டு. ஓகேவா? ஓகே ஓகே 3 டைப் ஆஃப் ஃபோமோ இருக்கு. நான் நான் உங்களுக்கு இப்போ இதை வந்து நீங்க நோட்ல அழகா டிராப் பண்ணணும். ஓகேவா? நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க நோட்டு போட்டு இது வரைக்குமே சொல்றேன், யாருமே ஒரு நோட்டை போட்டு கூட நமக்கு வந்து சென்ட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நான் எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் வந்து எனக்கு இன்னும் நீங்க நோட்டே போடல. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு நோட்டை மட்டும் ஒன்று போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த குவார்டர்லி தேரி ஒருத்தர் கேட்டாரு. ஸோ அவருக்காக ஒரு வீடியோ போட்டோம். அவருமே நோட்டு போட்டு அனுப்பல. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம சொல்றது எதுவுமே அங்க பெருசா கவனிக்கல போல யாருன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஃபைன், அது அவங்கவுங்களோட இஷ்டம். நம்ம வந்து கான்செப்ட் குள்ள வரலாம். கைஸ், 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோமோ தான் இருக்கு. ஃபோமோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஃபோமோவை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் உங்களுக்கு மூச்சை முட்டை கத்தின்னு இருந்தேன் பாத்தீங்களா? இதுதான் வந்து டைப் 1 ஆஃப் ஃபோமோ, என்ட்ரி ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ட்ரி ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேவா? ஃபோமோனா நான் மேலேயே மென்ஷன் பண்ணிட்டேன், அதனாலதான். ஓகேவா? ஃபோமோ என்ன கண்டென்ட்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி போடுவோம். அதாவது இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபோமோனா என்னது? கீழே இருந்து மேல நம்ம நம்மளோட ஜோனை போட்டு இந்த ஜோனுக்குள்ள வந்தா பைன்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதான் என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது டிபி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டபாக்குன்னு இங்க வந்த உடனே நான் இங்க என்ட்ரி போட்டுடலாமா, இது இந்த மாதிரி கொஞ்சம் பஃபர் வச்சிடலாமா அப்படின்னா எஸ்எல் வாங்கிடலாமா? ஓகேவா? இது வந்து என்ட்ரி ஃபோமோ. ஓகேவா? சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். இது வந்து என்ட்ரி ஃபோமோ. ஓகேவா? ஃபோமோ நம்பர் 1. ஃபோமோ நம்பர் 2 என்னன்றத பார்க்கலாம். ஃபோமோ நம்பர் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸுக்கு கிட்ட வரும். ஓகேவா? இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்னன்னா, இதோ இப்ப பாருங்க, இது இது அசியூம் பண்ணிக்கோங்க, இது ஒரு என்ட்ரின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நிறைய பேர்? உங்களுக்கு பெர்ஃபெக்ட் என்ட்ரி டைப் 2க்கு பெர்ஃபெக்டான என்ட்ரி தான். இங்க என்ட்ரி விழுந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மார்க்கெட் சரசரன்னு இவ்வளவு தூரம் வருது. இன்னும் மிஞ்சி போனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 பிப்பு கூட கிடையாது. ஓகேவா? சரி, ஒரு பிப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு பிப்பு போனா வந்து எஸ்எல் இட்டு. சரி, ஆல்ரெடி ஒரு $50 லாஸ் ஆயிடுச்சு, அந்த $10 காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆவாங்க. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுறது பேர் தான் ஃபோமோ நம்பர் 2, டைப் 2, அதாவது எஸ்எல் ஃபோமோ. என்ன ப்ரோ புதுசா ஏதோ எஸ்எல் ஃபோமோன்னு கேக்குறீங்களா? ஆல்ரெடி ஒரு $50 லாஸ்ல ஓடிட்டு இருக்கும்பா. ஓகேவா? அந்த $50 லாஸ்ல இருந்து அது மார்க்கெட் ரெக்கவரி ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கே இருக்காது. ஓகேவா? நீங்க எல்லா கன்ஃபர்மேஷன் பார்த்து போட்டா கூட உங்களுக்கு இருக்காது. அந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க? $50 லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கு இன்னொரு ஒரு $10 போய் எஸ்எல் இட்டு பாருங்க. $50 லாஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு பிப்பு வச்சா எஸ்எல் இட்டு. அந்த ஒரு பிப்பை நான் காப்பாத்த போறேன், அந்த ஒரு பிப்பை காப்பாத்தி நான் வந்து பெரிய ட்ரேடரா மாற போறேன்னு சொல்லி எஸ்எல் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல எஸ்எல் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றதை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம்னா, எங்க வந்ததும் போயிடுமோன்ற ஒரு பயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எங்க அதாவது இப்போ $50 லாஸ், இன்னும் $10 லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் வருது பாத்தீங்களா? அந்த ஃபியர் தான் எஸ்எல் ஃபியர், எஸ்எல் ஃபோமோ ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேவா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதுதான் வந்து எஸ்எல்னு சொல்லுவாங்க. மூணாவது, நம்ம எல்லாருமே தினசரி வாழ்க்கையில பண்ற ஒரு விஷயம், நிறைய பேர் பண்றாங்க. அதாவது இந்த 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 இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ், மூணுமே டாப் நாட்ச் மிஸ்டேக்ஸ். பட் இப்ப மூணாவதா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ. இந்த மாதிரி ப்ரோ மிஸ்டேக்ஸை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில 10 முறைக்கு மேல பண்ணிருப்போம். ஒரு முறை 2 முறைலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? 10 முறை பண்ணிருப்போம். என்னன்னு பாக்குறீங்களா? டார்கெட் ஃபோமோங்க.
புரிஞ்சுட்டு இருக்கும். இப்போ நான் இதை டைப் பண்ணும் போதே நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி, ஓகேவா? அதாவது மார்க்கெட் நல்லா இந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சா, இந்த இடத்துல நல்லா ட்ரிகர் ஆயிட்டு சர 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 சரன்னு இவ்வளவு தூரம் போயிருக்கும். ஓகேவா? இது வந்து ஆல்மோஸ்ட் 1:5.7 நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேவா? 1:5 வரைக்கும் போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு $200 to $300. அதான் அது வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் லாட் போட்டா ஒரு மாதிரி அது வரும். ஓகேவா? ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஒரே ஒரு சின்னதா வந்து ஒரு ஒரு ஆப்போசிட் கேண்டில், அதாவது ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பேரிஷ் கேண்டில் குட்டியா இப்படி ஃபார்ம் ஆகும். டபாக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்த வரைக்கும் போதும். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டை பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா இவ்வளவு தூரம் பார்த்துட்டோம், எங்க மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 1. ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற எஸ்எல் எடுத்துட்டு போயிட்டு நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி, அதாவது ஏதோ நான் புதுசா மார்க்கெட்ல பண்ண போறேன்னு இந்த எட்ஜிங் பண்ணுவாங்க. பிரேக் ஈவன் சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா? நான் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க எட்ஜிங், பிரேக் ஈவன் சொல்லிட்டு. இந்த மாதிரி எஸ்எல்ல தூக்கி இவ்வளவு தூரம் போயிடுச்சுல, நான் பிரேக் ஈவன்ல போறேன், பிரேக் ஈவன்ல போடுவாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், நல்லா அழகா பிரேக் ஈவனை டச் பண்ணிட்டு திருப்பி இங்க இருந்து ஒரு ஒரு ராக்கெட் மாதிரி பரவும். இது எத்தனை பேர் மார்க்கெட்ல பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி போவோம். ஏன்னா இதுக்கு கீழே லிக்விடிட்டி ஜோன் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்விங் ஐஸ் எல்லா ஸ்விங் ஸ்லோக்குள்ளேயே லிக்விடிட்டி இருக்கும். அவன் நேரா கீழே வந்து இந்த லிக்விடிட்டியை மொத்தமா எடுத்துட்டு ஒரே ஜூட் விட்டு பறப்பான். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? உண்மையாவே மார்க்கெட்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து மாங்கன்னு கவனிச்சிருந்தா இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இது எல்லாருக்குமே நடந்திருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த டார்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து டார்கெட் போறதுக்கு முன்னாடியே கட் பண்றது. ஓகேவா? டார்கெட் ஃபோமோன்னு சொல்லுவாங்க. எங்க இது வந்ததும் போயிட போதுன்ற பயத்துல கட் பண்றது. அடுத்த ஃபோமோ எங்க வந்து இவ்வளவு தூரம் போயிருச்சு, திரும்ப வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுமோன்ற பயத்துல தூக்கி பிரேக் ஈவன்ல போறது. கைஸ், பிரேக் ஈவன்ன்ற ஒரு விஷயம் வந்து பெருசா யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா பிரேக் ஈவன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் ட்ரேட் தான். ஓகேவா? ஸோ அந்த மெக்கானிக்கல் ட்ரேட் என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னா, அந்த 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 நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்றோம்ல, அந்த ரூல்குள்ள தான் ஒர்க் ஆகுமே. அதாவது அது ஒர்க் ஆகுறதுனால தான் அது ரூலே. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் அது ரூலை பிரேக் பண்ணவும் செய்யும். ஆனா நம்ம ரூல் பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ரூல்ஸை பிரேக் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டக்குன்னு இப்போ வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டா திரும்புதா, திரும்பிட்டு திரும்ப இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்டா திரும்பலாம். ஓகேவா? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும், திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அது பேர் ஃபிளிப்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து ஃபிளிப் ஆயிட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து சைடு வேஸ்ல போயிடும் மார்க்கெட். ஸோ அது வந்து அதோட ரூல்ஸை பிரேக் பண்ணலாம். பட் நம்மளோட ரூல்ஸ்ல கரெக்டா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேவா? அழகா கொடுத்துருக்கேன், நோட்ல தயவு செஞ்சு எழுதுங்க. ஓகேவா? நோட்ல தயவு செஞ்சு எழுதுங்க. 3 ஃபோமோ இருக்குங்க. ஒன்று வந்து என்ட்ரி ஃபோமோங்க. என்ட்ரி ஃபோமோனா என்னது, எங்க வந்து என்ட்ரி மிஸ் ஆயிருமோன்ற பயத்துல இந்த இடத்துல என்ட்ரி போடுறது. அது கன்ஃபர்மேஷனே இல்லாம போடுறதுனால வந்து எஸ்எல் அடிக்கும். நம்பர் 1. ரெண்டாவது எஸ்எல் ஃபோமோ, அதாவது ஆல்ரெடி ஒரு $50 லாஸ்ல ஓடின்னு இருக்கும். இன்னொரு $10 ஹிட் ஆச்சுன்னா நம்மளோட நம்மளோட எஸ்எல் ஹிட். ஆனா நான் அந்த $10 காப்பாத்த போறேன்னு சொல்லி இந்த இடத்துல கட் பண்ணுவாங்க. கட் பண்ண உடனே மார்க்கெட் அங்கிருந்து ரெக்கவரி ஆகி, மார்க்கெட் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி இப்படி இப்படி ஆயிட்டு கச்சன்னு எல்லா லிக்விடிட்டியும் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் இப்படி போகும். அப்போ உட்காந்து ஐயோ அம்மான்னு அழுவாங்க, அச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு. ஓகேவா? அதே மாதிரியே நம்ம ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், எஸ்எல் இப்படி முட்னாப்புல வச்சு நானே அடி வாங்கியிருக்கேன். பல பல எஸ்எல் வாங்கியிருப்பேன். எனக்கெல்லாம் எஸ்எல் ஹிட் ஆயிட்டானா பறப்பான். அந்த மாதிரி என்ட்ரி தான், ராக்கெட் என்ட்ரி தான் மொத்தமே. ஸோ அப்போதான் நான் டிசைட் பண்ணேன், எஸ்எல் பாயிண்ட்டை ரவுண்ட் நம்பர்ல வைக்கக்கூடாது. இங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட் தள்ளி வைக்கலாம்னு நினைக்கக்கூடாது. ஒரு 11 பாயிண்ட் வைக்கலாம், ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஓகேவா? நான் ரவுண்டா வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி. எஸ்எல் கொஞ்சம் அன்இவனா தான் வைப்பேன். இந்த மாதிரி எஸ்எல் வைப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி வச்சிருந்தேன்னா இது எஸ்எல் இட்டு தான், ஏன்னா இது இங்க தான் இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி தள்ளி வச்சு இப்போ 1:5 சம்திங் பிடிக்க போறோம். இன்னும் அதை நம்ம ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் எங்க பண்ணா இங்க பண்ணிக்கலாம். இதுல இந்த நம்பர்ல ரவுண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி வைக்கிறோம்னா நமக்கு சேஃபா இருக்கும், எஸ்எல் சேஃபா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல இத்தனை டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 டைப் இருக்கு.
பெரியசா டைப்லாம் கிடையாது. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கு இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி 3 டைப் தான். என்னென்ன டைப்புன்றத திரும்பி ஒரு முறை ரிவைஸ் பண்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஃபோமோ, எங்க என்ட்ரி போயிருமோன்னு பயந்து என்ட்ரி போட்டு எஸ்எல் வாங்குறது, இது வந்து ஒரு ஒரு டைப். எஸ்எல் ஃபோமோ ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ்ல போயிட்டு இருக்கும், அதாவது ஆல்ரெடி லாஸ்ல போயிட்டு இருக்கோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருமோன்ற பயத்துல கட் பண்றது எஸ்எல் ஃபோமோ. டார்கெட் ஃபோமோ ஆல்ரெடி நல்லா டார்கெட் போயிட்டு இருக்கோம், ஸோ எங்க வந்து வந்ததும் போயிட போதோன்ற ஒரு பயத்துல இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட்டா ஒரு ஒரு கலர் மாறும். இந்த ஆப்போசிட்டா இந்த மாதிரி இறங்கினோடனே என்ன பண்றோம், டக்குன்னு இந்த இடத்துல வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்றோம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்றோம், இப்படி பண்றோம். ஸோ திரும்ப மார்க்கெட் இங்க இருந்து என்ன ஆகும் தெரியுமா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இப்படி போ. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இதை இதை பிடிச்சிருக்கலாம், அந்த அந்த ஒரு ரிக்ரெட்னஸ்ன்றது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எஸ்எல் ஹிட் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, டார்கெட் ஹிட் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான்லாம் வந்து என்ட்ரி போட்டு தூங்க போயிடுவேன். சம்டைம்ஸ் இப்படிலாம் இருக்கும், இப்படிதான் போயினே இருக்கும் மார்க்கெட். என்ட்ரியும், அதாவது இங்க இருக்கிற என்ட்ரியும் எடுத்துருக்க மாட்டான், மேல இருக்கிற எஸ்எல் ஹிட் ஆயிருக்காது, எதுவுமே ஹிட் ஆயிருக்காது. நான் வந்து பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படியே சுத்தின்னு இருக்கும். ஸோ நம்ம உடனே அந்த என்ட்ரி டெலீட் பண்ணிட்டு திரும்ப புது என்ட்ரி போடணும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ கைஸ், மார்க்கெட்ல நிறைய என்ட்ரி இருக்கு, நிறைய டேஸ் இருக்கு, பேஷன்ஸ் மட்டும் வளர்த்துக்கோங்க. இந்த ஃபோமோ முக்கியமான டாபிக், தயவு செஞ்சு இந்த ஃபோமோ எல்லாம் கோட்டை விட்டுறாதீங்க. என்ன, எல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிட்டு 1 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டு வந்த மாதிரி இந்த இந்த விஷயத்துல போயிட்டு யாரும் வந்து இதுவாயிடாதீங்க. இது வந்து சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக். ஸோ இது வீடியோ ரொம்பவே முக்கியம். எதுக்கு நான் வந்து என்ட்ரி செட்டப் சொல்லி கொடுத்துட்டு உடனே இது சொல்லி தரேன்னா, இப்போ எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க நம்ம சொல்லி கொடுத்த என்ட்ரி மாடலை வச்சு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானுமே வந்து உங்களை மாதிரி தான். எப்படின்னா, ஒரு மாடலை நம்ம கத்துக்கிறோம்னா உடனே வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நைட்டு 2 மணி 3 மணி 4 மணி ஆனா கூட சரி, யூடியூப்ல புதுசா ஒரு என்ட்ரியை பாக்குறேன்னா, யாராவது ஒருத்தர் புதுசா சொல்லி தராங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் வந்து உடனே லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு அதெல்லாம் நான் டிரா பண்ணி பார்ப்பேன். ஓகே, அது வந்திருக்கா, அது போயிருக்கான்றது. ஓகேவா, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து எடுத்த ஒரு என்ட்ரி, அதை நான் நேத்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருப்பேன். அதே மாதிரி கைஸ், யாருமே வந்து பெருசா நம்ம சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றது இல்லை. ஓகேவா. ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நான் எந்த என்ட்ரியுமே எடுக்கல இன்னைக்கு டேட்டுக்கு, அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 16. இன்னும் எந்த என்ட்ரியுமே எடுக்கல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் இதுக்குள்ள வந்தேன். ஓகேவா, நான் என்ட்ரிக்காக வரல. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அமைதான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஒரு 2.5 ஹவருக்கு மேல நான் இந்த கிளாஸ்ல இதுலயே இந்த சார்ட்லயே உட்காந்துட்டு இருக்கேன். ஓகே, நாம இப்போ இதில் உங்களுக்கு இந்த கிளாஸ் நான் எடுத்து முடிச்சாச்சு. நான் போயிட்டு என்னோட அடுத்த ஒர்க் தான் பார்க்க போறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் வந்து ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் நான். இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா இன்னைக்கு என்னோட ஷெடியூல்ஸ் எல்லாமே பெண்டிங்ல போயிடும். நான் அதையுமே பார்க்கணும், இதையுமே பார்க்கணும், ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரேட் நான் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஷெடியூல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ மறக்காம இது எல்லாத்தையும் நோட்ல எழுதிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்ல சொல்ல தான் எனக்குமே தெரியும், ஓகே நம்ம இந்த இந்த கிளாஸை வந்து இப்போ எடுத்துருக்கலாம், அந்த கிளாஸ் அப்போ எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. எனக்குமே எந்த ஐடியாவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் ஆரம்பிச்சதே யூடியூப் சேனலை, நான் என்னத்த கத்துக்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதாவது ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணணுன்ட்டு தான். இப்போ அந்த ஜேர்னல் எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு என்னெல்லாம் இந்த 4 வருஷத்துல 5 வருஷத்துல நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், 2019 இருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேன் ட்ரேடிங்ல, அது எல்லாத்தையும் நான் ஃபிகர் அவுட் பண்றேன் உங்களுக்கு. ஆனா எனக்கு எப்படி கரெக்டா உங்களுக்கு எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தர் என்ன கேக்குறாரு, ப்ரோ இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது சொல்லுங்கன்றாரு. நான் அப்பதான் நோட்டீஸ் பண்ணேன், நம்ம எடுத்த உடனே வந்து இன்டர்மீடியட்னு உள்ள வந்துட்டோம். நம்ம சேனல்ல பிகினர்ஸ் ரொம்ப பேர் பாக்குறாங்க. ஸோ இந்த டூல்லாம் என்னது, ஓகேவா, இந்த டூல் என்ன, இந்த டூல் என்ன, இதுக்குள்ள எத்தனை டூல் இருக்கு, இதுக்குள்ள எத்தனை டூல் இருக்கு, ஸோ இந்த டூல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்காகவே இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ போட போறேன். இதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் என்கிட்ட ஓப்பனாவே மெசேஜ் பண்ணி கேட்டாரு, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி டூல்ஸ் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு தெரியலன்னு. ஒருத்தர் வந்து இண்டிகேட்டர்ஸ் பத்தி கேட்டிருக்காரு, நீங்க என்னென்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு. ப்ரோ நான் ஆனஸ்டா சொல்லணும்னா நான் இண்டிகேட்டர்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கமெண்ட்ஸ்ல இந்தி நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்க யூஸ் பண்ற டூலோட பேர் சொல்லுங்க. நான் யூஸ் பண்ற டூல் வந்து நானா ஓனா வந்து கோடிங் எழுதி பில்ட் பண்ணது. ஏன்னா நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ன்றதுனால நான் கோடிங் ஓனா எழுதி நான் ரெடி பண்ணது.
ஸோ எனக்கும் என் கரியருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக இருந்து ஒரு எம்சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்து ட்ரேடிங் வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒரு சைட் ப்ரிப்பேர் பண்ணி ஓகேவா. ஸோ என்னெல்லாம் ரோல் மாடலெல்லாம் நினைக்கவே வேணாம். ஏன்னா ட்ரேடிங்கில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் லைஃப்பில் என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து இதை பார்க்குறாங்க. துபாய், குவைத் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த மாதிரி நான் இங்கே இவ்வளோ இதுவாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. ட்ரேடர் ட்ரேடர் எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து ட்ரேடர் கிட்ட இருக்கிற ஒரு பிரதான ஒரு சூப்பர் பவராக நான் பார்க்குறேன். ஓகேவா. எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க லேர்ன் பண்ணுறதை மட்டும் விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நான் 6 மணி நேரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரேடிங் பார்க்குறேன், யூடியூப்பில் கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங்கை எந்த மாதிரி பார்க்குறோன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஓகேவா. ABCDEFGHன்னு கரெக்டாக பார்க்குறோமா, இல்லை இந்த மாதிரி நம்ம சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏடி, அதாவது இந்த மாதிரி ஏ பார்த்துட்டு பி பார்க்காம, ஓகேவா, பி பார்க்காம சிக்கு நேராக போகிறது, டி பார்க்காம இ பார்க்காம எஃப்க்கு போகிறது, ஜி பார்க்காம ஹெச் பார்க்காம JKLM அந்த மாதிரி போகிறது. இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்காது. ஓகேவா. ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், செகண்ட் எதை பார்க்கணும், தேர்ட் எதை பார்க்கணும், ஃபோர்த் எதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்ல நிறைய நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கு. எஸ், நானுமே ஒத்துக்கிறேன். யூடியூப் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி. ஓகேவா. அதுல நீங்க கத்துக்கணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஃபார்மேட்டாவது தெரியணும். எந்த ஃபார்மேட்ல நம்ம கத்துக்க போறோம் அப்படின்றதாவது தெரியணும். அதுவுமே தெரியாம நீங்க வந்து அதுக்குள்ள போறது வந்து உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகேவா. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோமோ இருக்கு. என்ட்ரி ஃபோமோ, எஸ்எல் ஃபோமோ, டார்கெட் ஃபோமோ. ஓகேவா. அது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னேன். இது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கல. பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகிட்டு திரும்ப இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே வரும்போது நான் திரும்ப இங்கே ஓட்டி போட்டு இங்கே ஒரு என்ட்ரி போட்டுடலாம். பட் அதெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா என்னோட ரூல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகேவா. உங்களுக்கே தெரியும் நோட் எவ்வளோ முக்கியம்னா முக்கியம். அதுக்கு மேலே அங்கே அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா அது ரூல். ஸோ நம்ம விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இதுவே காமிக்கிறேன் பாருங்களேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஓகேவா. மார்க்கெட் வந்து இப்போ நம்ம வந்து கீழே வந்து இங்கேருந்து ஒரு நம்மளோட ஃபிபோனாக்கி டூல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பை என்ட்ரி போடலாம். அஃப்கோர்ஸ் தாராளமாக போடலாம். பட் எனக்கு மார்க்கெட் வந்து எங்கேருந்து திரும்பணும் தெரியும், ஏன் திரும்பணும் தெரியும், எப்படி திரும்பணும் தெரியும். ஆனால் அது எப்போ திரும்புன்றது எனக்கு தெரியாது. ஓகேவா. எங்க திரும்பும்னா எல்லா லிக்விடிட்டி ஜோனுக்கு கீழேயும் திரும்பும். ஏன் திரும்பும்னா அது லிக்விடிட்டி எடுத்துருச்சு, அதனால திரும்பும். அது தெரியும். எப்போ திரும்பும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா. அது அது இங்கவே சாப்பியா பண்ணிட்டு இங்க பாருங்க இப்படியே இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து கூட இங்க 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 டச் ஆயிட்டு போலாம். அது என் கையில இல்லை, அது எனக்கு தெரியாது. ஓகேவா. அதெல்லாம் நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அதே மாதிரியே இந்த இடத்துல இப்பவே என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இங்க இருந்து இப்படி போலாம். ஓகேவா. அப்படி இல்லையா இங்க இருந்து இப்படி போலாம், எங்க வேணா போலாம். இந்த இடத்துக்கு வந்துச்சா நான் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஜோனை பார்ப்பேன். இந்த இடத்துக்கு வந்துச்சா ஓகே, இங்க இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியாச்சா, இப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சா என்ட்ரி போட்டு டார்கெட் எவ்வளவு தூரம் தூக்கி வைப்பேன். என்னால முடியும். ஆனா எனக்கு அது எப்போ நடக்கும்னு தான் தெரியாது. ஏன்னா அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்னொரு 10 நிமிஷத்துல மார்க்கெட் டார்கெட் ஹிட் ஆயிரும்னு சொல்ல முடியாது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நோட்டு மட்டும் மறக்காம போட்டுருங்க. ஏன்னா நோட் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஓகே ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான டாபிக். நிறைய பேர் வந்து இதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களால வீடியோவா பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆடியோவாவது கேளுங்க. ஏன்னா அது ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணும். ஓகே, இவ்வளோ மேட்ரு இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ், பாய்.